ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லணும். மாதத்தின் ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கிறது. மாதத்தின் ஆரம்பத்திலேயே 3 சுபர்கள் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கிறாங்க. இதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். பொதுவாகவே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராகுவோடு எந்த கிரகமும் சேரல. 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாகவே பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போது இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது. ஒரு பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் தான் கிரகங்கள் அந்தந்த ராசிக்கு எந்தெந்த பாவகங்களில் அமர்கிறதோ அந்த அமைப்புகளின்படி சாதகமற்ற தன்மைகளை தரும். இங்கே செவ்வாயை சனி பார்க்கிறாரே தவிர வேற எவரையும் சனியும் பார்க்கல. செவ்வாயும் வேற எந்த நிலையிலையும் பலவீனமாக இல்லாமல் பாவர்கள் அனைவருமே தத்தம் இடங்களில் வலுவாக இருக்கின்ற ஒரு தன்மை, சுபர்களை விட்டு வைக்கின்ற தன்மையின் அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் சாதகமான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதாங்க உறுதி. இன்னொன்றையும் சொல்லிடுறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் 15 நாட்களுக்கு ராசியிலே இருக்கிறார். பிற்பகுதி 15 நாட்களுக்கு தான் 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்போ 1, 2ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்றன. தனாதிபதியாகிய புதன் 2ஆம் இடத்திலேயே இருப்பது, அடுத்து மாத இறுதியில் 3ஆம் இடத்திற்கு மாறுவது போன்ற அமைப்புகள் ராசியிலேயே ராசிநாதன் வளர்த்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு ரொம்ப யோகக்காரர்கள் 2 பேர், சனியும் புதனும். அடுத்து சுக்கிரனும் நல்ல பலன்களை செய்யக்கூடிய உங்களுடைய ராசிநாதன். இவைகள் எல்லாம் நல்ல வலுவான அமைப்பில் இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்து வந்ததோ, எங்கெங்கே தொல்லைகளை அனுபவித்தீர்களோ, யார் யார் மூலமாக ஒரு நிலையில யார் யார் மூலமாக உங்களுக்கு சோதனைகள் இருந்து வந்ததோ, எங்கே சாதிக்க முடியாமல் இருந்தீர்களோ, எங்கே வெற்றிகள் இல்லாமல் இருந்து வந்ததோ, அவைகள் அனைத்தும் அப்படியே வெற்றியாக இருக்கக்கூடிய அமைப்பு மிக பிரமாதமாக உண்டு. ராசியில் இதுவரைக்கும் அஸ்தமனமாக இருந்து வந்த இவர் குரு பகவான் இப்போது ராசியை விட்டு சூரியன் வெளியே போய்விட்ட காரணத்தினால் அஸ்தமன தோஷமும் விலகிடுச்சு. அப்போ 2 சுபர்கள் வலுத்து ஒரு 15 நாட்களுக்கு இருக்கிறாங்க. ஒரு சுபர் ராசியிலேயே இருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு கொண்டாட்டம் தான். குருப்பெயர்ச்சி, இந்த ஜென்மகுரு அப்படி இப்படின்றதெல்லாம் எடுத்துக்க வேணான்றது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு சுபர் ராசியில் வந்து அமரும் பொழுது உள்ளம் உற்சாகமாக, உடல் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதுலேயும் உங்கள் ராசிநாதனே வேற வந்து உட்கார்ந்துருக்கிறார். 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் போன்ற அத்தனை அமைப்புகளும் சுபத்துவமாக இருக்கின்றன. 7ஆம் இடம் கூட்டு முயற்சிகளை குறிக்கக்கூடிய தன்மை, நட்புகள், சுற்றம், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய அமைப்புகள், அத்தனை அமைப்புகளும் வலுவாக இருக்கக்கூடிய, எல்லா நிலைமைகளிலும் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பாகவே அதை சொல்லிடலாம். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுவரைக்கும் கணவர் குழந்தைகள் பேரில் இருந்து வந்த ஒரு வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை, கட்டிவா என்றால் வெட்டிவா என்றால் கட்டிவா என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்று எள்ளுனா எண்ணெய் அணிக்கிற மாதிரி அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல சகல விதத்திலும் சிறப்பாக ஒரு நல்ல நிலைமைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. பணவரவில் பணத்தில் சிக்கல்கள் இருந்தவர்கள், ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், கடனுக்கு கொடுத்தேன் அல்லது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியல, பணத்தினால் கலக்கத்தை எதிர்பார்த்து ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்க, கடனை எப்படி கட்டுறது அல்லது கொடுத்த பணத்தை எப்படி திருப்பி வாங்கிறது, இந்த மாதிரியான பொருளாதார ரீதியாக சரியில்லாத அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் இறுதியிலேயே 3ஆவது வாரத்திலேயே புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் நல்ல நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு 3 நாட்களுக்கு 2ஆவது வாரத்திலிருந்து 3ஆவது வாரம் வரைக்கும் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல ஒரு 2.5 நாள் 3 நாளில் ஒரு நல்ல பண வரவு இந்த மாதம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்காக ஏதோ ஒரு 10,000 5,000 அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. உங்களை ஓரளவுக்கு உறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கடன் தொல்லைகளை நீக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெருத்த பணவரவு இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. தனம் வாக்கு பலிதம் இருக்கும். இது வரைக்குமே நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்குறுதிகளை, இதை வாங்க, இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, நான் அதை செஞ்சு கொடுக்குறேன், இல்லை இப்படி வாங்க, நான் அதை செய்து கொடுக்குறேன் என்கின்ற மாதிரியாக இதுவரைக்கும் வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போயிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இப்போது பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த அமைப்பு இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதுவரைக்கும் கடந்த காலத்தில் பிள்ளைகளை பற்றிய, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய அமைப்புகள் அத்தனையிலையும் இதை செய்து கொடுக்க முடியல, அதை செய்து கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியாக இல்லை என்பது மாதிரியான நிலைமைகள் அத்தனையும் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மாறி, பிள்ளைகள் தொல்லைகள் என்கின்ற அமைப்புகள் அத்தனையும் மாறி பிள்ளைகளால் எந்த தொல்லையும் இல்லை என்கின்ற ஒரு மனமாற்றம் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அமைப்பு, பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நிலைமை என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய, குறிப்பாக பருவ வயதுகாரர்களுக்கு இப்போது குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. யார் வாழ்க்கை துணை என்பது தெரியக்கூடிய அமைப்பு உண்டு. 7ஆம் இடம் நட்புகளால் பலம் உண்டு. எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல திறமைகள் அத்தனையும் வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று மற்றவர்கள் புருவத்தை உயர்த்தி உங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக நல்ல விதமாக அமைந்திருக்கிறது இந்த அருமையான 2024 ஜூன் மாதம்.